போகலாம். இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்தில் வந்து நம்ம வந்து களி கிண்ட போகிறோம். ஸ்வீட் களி சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. டீஸ்பூனில் போட்டுக்கலாம். ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரு 1 டீஸ்பூன். பாத்திரம் வச்சுட்டு இப்போ நெய் ஊற்றிக்கணும். அப்ரூட் கொட்டை, அப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி நெய் வறுத்தல பாதாம் முந்திரி எல்லாம் வறுத்ததில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிற மாவு, கருப்பு உளுந்து, பாதாம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிண்டலாம், வேகணும் நல்லா. பாருங்கள், களி திட்டத்துக்கு வந்துச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்குறோம். அப்புறம் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம், நாட்டு சர்க்கரை. ஸ்வீட் அப்போ தான் எடுத்து கொடுக்கும். நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள், அல்வா பதத்துக்கு. பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டிருக்குறோம். அக்ரூட் கொட்டை எல்லாமே போட்டிருக்கோம். நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கட்டி ஆகணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிண்ணத்தில் போட்டுக்கலாம். ஆறுனாலும் ரொம்ப கட்டி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்தில் நம்ம கஞ்சி பண்ணிக்கிறோம். ஸ்வீட் போட்டு கஞ்சின்னு சொல்லலாம், அல்வாவும் சொல்லலாம். அல்வா மாதிரி கிண்டிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி எல்லாருமே வீட்டில் செய்து ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சி அல்வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி, ஆரோக்கியமான ஸ்வீட் இது களி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.